மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஎஸ்கேவோட நியூ சூப்பர் ஸ்டார் பிளேயர் ரச்சின் ரவீந்திரா அவர் சிஎஸ்கேவோட எக்ஸ் ஃபேக்டர் ஃபார் அப்கமிங் ஐபிஎல் 2025 அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பிரேக் டவுன் பண்ண போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவா உங்களுக்கு இருக்கும். ஸோ தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா பாருங்க. ஐபிஎல் 2024லயே ரச்சின் ரவீந்திரா சிஎஸ்கேக்காக ஆட ஆரம்பிச்சிட்டாரு. பிகாஸ் டெவான் கான்வே இல்ல அப்படிங்கிறதுனால ரச்சினை ஸ்ட்ரெயிட்டாவே ஓபன் பண்ண விட்டாங்க. ஒரு சில நல்ல இன்னிங்ஸ் பார்த்தோம், ஒரு சில பேட் இன்னிங்ஸ் பார்த்தோம், ஒரு சில மேட்சஸ் அவரை உட்கார வச்சாங்க, திருப்பி உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. இது மாதிரி ஒரு மிக்ஸ் மேட்சா தான் அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரின்னே சொல்லலாம். இன்டர்நேஷனல்ல ரொம்ப பயங்கரமா விளையாண்ட ஒரு பிளேயர் தான் அவரு. நியூசிலாந்து கிரிக்கெட்டுக்காக ரொம்ப ரொம்ப சூப்பரா ஆடினார். அவரோட லைஃப் எங்க மாறுனுச்சு அப்படின்னா, இந்த வேர்ல்டு கப் 2023க்கு முன்னாடி நடந்த ஒரு பிராக்டிஸ் கேம் தான். அந்த மேட்ச்ல வில் யங் வந்து சரி நான் தான் எப்படியா இருந்தாலும் ஓபன் பண்ண போறேன்ப்பா, நீ சும்மா பிராக்டிஸ் கேம் தானே ஓபன் பண்ணு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல போக ரச்சின் ரவீந்திரா இதுதான்டா கிடைச்ச சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆரம்பிச்சாருங்க. அங்க அடிச்ச ஒரு 90+ ரன் தான் அவரோட கெரியர் அதுக்கப்புறம் டோட்டலா மாத்தினுச்சு. ஏன்னா வேர்ல்டு கப்புக்குள்ள வந்து 2 செஞ்சுரி வரிசையா அடிச்சாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான பிளேயரா அதுக்கப்புறம் எவால்வ் ஆயிட்டாங்க. இப்போ சாம்பியன்ஸ் டிராஃபில ரொம்ப பயங்கரமா விளையாண்டாங்க. பட் இந்த ஐபிஎல் பார்ட் அப்படின்னு வரப்போ லாஸ்ட் இயர் வந்து அவருக்கு சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற ஒரு சீசனே இல்ல. அதுக்காக ரொம்ப ஒஸ்ட் சீசன் அப்படின்னு சொல்ல முடியாது, மேபி ஒரு ஆவரேஜான சீசன் அப்படின்னே சொல்லலாம். பட் மறுபடியும் ரச்சினை நம்பி சிஎஸ்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது ஆர்டிஎம் போட்டு எடுத்துட்டு வந்தது அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, இன்னும் பல நாட்களுக்கு ரச்சின் ரவீந்திரா சிஎஸ்கேல டிராவல் பண்ண போறாரு. இவர் தான் எங்களோட ஃபியூச்சர் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பிளேயருக்கு ஆர்டிஎம் போறீங்க அப்படின்னா அவங்க மேல நீங்க பயங்கரமா அடுத்த ஃபியூ இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. பணத்தை தாண்டி ஃபியூ இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். அவர் வந்து எங்களோட டீம்ல டிராவல் பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான இதுவுமே ஓகே. ஸோ இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, லாஸ்ட் டைமே வந்து ரச்சின் ரவீந்திரா சொல்லியிருந்தாங்க இது மாதிரி அவர் வந்து ஒரு சுரேஷ் ரெய்னா மாதிரி பில்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஸோ இப்போ அவர்கிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ் என்ன, ஏன் அவர் ரியலாவே எக்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேசலாம். ரச்சின் ரவீந்திரா இஸ் நாட் ஜஸ்ட் அ பேட்டருங்க, ஹி இஸ் ஒரு பெர்ஃபெக்டான ஆல்ரவுண்டர். அது சிஎஸ்கே மாதிரி சேப்பாக் மாதிரி கண்டிஷன்ஸுக்கு அவர் ரொம்ப பயங்கரமா சூட் ஆவார். ஒரு ஃபியர்லெஸ்ஸான பேட்டிங் ஆட்டிடியூட் வந்து வச்சிருக்காரு. வேர்ல்டு கப்பா இருக்கட்டும், சாம்பியன்ஸ் டிராஃபியா இருக்கட்டும், பெரிய டீம்ஸுக்கு அகைன்ஸ்ட் அவர் எப்படி விளையாண்டாரு அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். சோ ஒரு ஃபியர்லெஸ்ஸான அப்ரோச் ஒரு பிளேயர்ட்ட இருக்கு, ஒரு அக்ரெசிவான இன்டென்ட் காட்டுறாரு அப்படின்னாலே அவர் பயங்கரமா வந்து எல்லா டீமுக்குமே சூப்பர்பா அப்படிங்கிற மாதிரி தான் செட் ஆவாருன்னு நமக்கு தெரியும். சோ சிஎஸ்கேவோட டாப் ஆர்டர்ல சூப்பரா செட் ஆகக்கூடிய ஒரு பெர்ஃபெக்டான டேலண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கேம்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒரு இருப்பாரு. எஸ், அவர் ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ற விதமே ரொம்ப ரொம்ப வேற மாதிரி இருக்கு. ஏன்னா ஸ்பின்னர்ஸுக்கு அகைன்ஸ்டா அவர் பெருசா தடுமாறி நான் பார்த்ததே இல்லை. ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு அது அந்த ஷார்ட் பாலுக்கு தான் கொஞ்சம் இஷ்யூ இருந்துச்சு. ஸ்பின்னர்ஸுக்கு அகைன்ஸ்டா ரொம்ப நல்லா ஆடுறாரு ஆப்வியஸ்லி. எஸ், சென்னை பிச் மாதிரி அங்க அந்த ஸ்பின்னை பயங்கரமா எடுக்கக்கூடிய பிச்சஸ்ல அவர் கண்டிப்பா நல்லா ஆடுவாரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிறதுனால அதோட அட்வான்டேஜும் பயங்கரமா இருக்க தான் செய்யுது. அதே நேரத்தில் ஒரு ஹேண்டியான பவுலர். எஸ், யாராவது டக்குன்னு 2 ஓவர் நகர்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா ரச்சின் ரவீந்திரா கூப்பிட்டு போடுப்பானா அவர் போட்டு போயிடுவாரு. சம்டைம்ஸ் விக்கெட்டும் எடுக்கக்கூடிய திறமை இருக்கிற ஒரு பிளேயர். ஓகே, நீங்க ஓப்பனிங் ஆப்ஷன்ல யூஸ் பண்ணலாம். மிடில் ஆர்டர் ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். பவுலிங் சப்போர்ட் பயங்கரமா இருக்கு. ஒரு எக்ஸலண்டான ஃபீல்டரும் கூட. ஸோ இவ்வளோ விஷயங்கள் அடக்கிய ஒரு பிளேயர் தான் டெஃபினெட்லா ஒரு எக்ஸ் ஃபேக்டரா இருக்க முடியும். எஸ், அதுவும் வந்து இந்த மிடில் ஆர்டர்ல நம்பர் 3 நம்பர் 4 நீங்க எங்க வேணாலும் அவரை இறக்கி விடலாம். அவருக்கான அந்த இன்னிங்ஸை ஆங்கர் பண்ணி பில்ட் பண்ணவும் சரி, அடிச்சு ஆடவும் செய்யற ஒரு பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா அவர் இருப்பாரு. ஸோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் ஒரு டைனமிக்கான ஒரு பிளேயிங் ஸ்டைல் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா இவரு. ஸோ இவரோட எபிலிட்டி என்ன அப்படின்னா, டக்குன்னு ஸ்கோர் பண்ணணும்னா பண்ணுவாரு, ஆங்கர் பண்ணி எடுத்துட்டு போகணும் அப்படின்னா எடுத்துட்டு போவாரு, கடைசி வரைக்கும் நீ கொண்டு போய் கேமை முடிக்கணும் அப்படின்னா அதையும் பண்ணுவாரு. ஒரு பிளேயர் அக்ரெசிவா ஆடுறாரு இல்ல ஒரு பிளேயர் காமா தான் ஆடுவாரு இப்படிங்கிறத தாண்டி ஒரு பிளேயரால எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேஞ்சரஸான பிளேயரா தெரிவாங்க. அப்படிதான் ரச்சினோ. ஈவன் தோ நமக்கு நடந்த இந்தியா விஸ் நியூசிலாந்தோட ஃபைனல்ல கேம் எங்க திரும்பினுச்சு அப்படின்னா ரச்சினோட விக்கெட்ல தான். அது எல்லாருமே நீங்க நினைச்சு தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இந்தியா விட்டு ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸே கேம் எடுத்துட்டு போயிட்டாரு அவரு. ஓகே, வருண் சக்கரவர்த்தி சூப்பரான ஸ்பின் போட்டதுனால அங்க வந்து மேட்ச் மாறுனுச்சு. ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் குல்தீப் வந்து விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாரு. இதுதான் நடந்துச்சு. பட் ஆனா கேமர் அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ்ல எப்படி எடுத்துட்டு போயிட்டார் வெளியில அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு பிளேயர் அவரு. அதே நேரத்தில் நீங்க ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சர்ஸ்லயும் நல்லா விளையாடுறாரு, ஃபாஸ்ட் பவுலிங் இதுலயுமே நல்லா விளையாடுறாரு அப்படின்னா அவர் கண்டிப்பா ஒரு சூப்பர் டேலண்ட் தான். இப்போ இதுல இன்னொரு ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னா, ஓகேப்பா இவ்வளோ பேசிட்டோம், ஓகே வேற லெவல் பிளேயரு, நியூசிலாந்துக்காக நல்லா ஆடுறாரு, எல்லாமே நமக்கு தெரியும், ஐபிஎல்லும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வருஷம் இருக்கு
அப்படின்ட்டு. ஆனால் இப்போ பிளேயிங் லெவலில் என்ன பண்ண போறீங்க? ஏன்னா ஆல்ரெடி டெவான் கன்வே இருக்காரு, அவரை உங்களால் உட்கார வைக்கவே முடியாது. அப்படி உட்கார வச்சிங்கன்னா அது என்ன மாதிரினே தெரில. ஏன்னா அந்த 2021 IPL வந்து அவரால் தான் ஜெயிச்சாங்க, 2023 சாரி, அது வந்து சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். அவர் எப்படி உட்கார வச்சுட்டு ரச்சினை எடுத்துகிட்டு வருவீங்க அப்படின்னா, இங்கே தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி சிஎஸ்கே ஒரு செம ஸ்ட்ராட்டஜிக் மூவ்மெண்ட்டை எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு எனக்கு தோணுது. ஒன்று டெவான் விஸ் ரச்சின் ரவீந்திராவை ஓப்பன் பண்ண விட போகிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா டெவான் ஓப்பன் பண்ணிட்டு ரச்சின் 1 டவுன் வர போகிறாரு. இது வந்து கண்டிப்பாக நடக்க போகுது. எஸ், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அண்ட் என்னோட கட் ஃபீலிங் என்ன சொல்லுது அப்படின்னா, ரச்சின் அண்ட் டெவான் 2 பேருமே பிளேயிங் லெவலில் இருப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ரச்சின் மாதிரி ஒரு பிளேயர் இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்மில் நீங்கள் எந்த டீமில் இருந்தாலும் அவரை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஓகே, அது ஒரு சாதாரணமான விஷயம். அது ஏன்னா அவரோட கரண்ட் ஃபார்மை யூஸ் பண்ணால் அது டீமுக்கு தான் நல்லது. ஸோ அதனால் அவரை உட்கார வைக்க முடியாது. அட் த சேம் டைம் நீங்கள் டெவானையும் உட்கார வைக்க முடியாது. அப்படிங்கிறதுனால 2 பேருமே ஆடி தான் ஆகணும். என்ன மாதிரி அந்த இடத்துல பண்ண போகிறாங்க? மேபி ஒரு இந்தியன் பேட்டர் வந்து இதனால வெளியில் போகலாம். அது ஒரு தீபக் கூடாவா இருக்கலாம்னு எனக்கு தோணுது ஆப்வியஸ்லி. பட் இன்னும் மேட்சஸ் ஆரம்பிக்கல. எஸ், நம்ம நிறைய ப்ரிடிக்ட் பண்ணலாம், இப்படி தான் நடக்கும் அப்படி தான் நடக்கும்னு சொல்லலாம். பட் சிஎஸ்கேயோட மைண்ட் செட் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பல வருஷங்களாக MS தோனிங்கிற ஒருத்தரை பார்த்து வளர்ந்துருக்கோம் கேப்டன்சியில். இப்போ ருத்ராஜோட மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறது தெரியல. அவர் தான் டீம்லாம் டிசைட் பண்ணுவார். அப்படிங்கிறதுனால பார்ப்போம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. பட் நான் சொல்கிறேன், ருத்ராஜ் ஓப்பன் பண்ண போகிறதில்ல. ஸோ ருத்து கீழே தான் ஆட போகிறாரு. மேபி ரச்சின் 1 டவுனோ இல்லை நம்பர் 4 வருவாருங்கிறது என்னோட கருத்து. மேபி உங்களோட கருத்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நடந்துச்சு அப்படின்னா இன்னும் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியும். ஏன்னா நீங்கள் ருத்து ஓப்பன் பண்ணுறதை விட ருத்து இஸ் நம்பர் 3 ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா அங்கே கேமே வேற மாதிரி இருக்கும். ருத்துவோட கேமை தாண்டி ஒரு கேம் ஆடியே ஆகணும். அதை அவர் பண்ணுவார் கண்டிப்பாக. ஏன்னா அதை பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி டொமஸ்டிக்கில். ஸோ அதனால் வந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஓகேங்க, நீங்கள் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பேக்டராக ரச்சின் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அனந்த ஃப்ரம் விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி, வணக்கம்.